கனி என்பது என்ன? நம்முடைய சுபாவங்களை வெளிப்படுத்துகிறது. அதில் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இந்த சுபாவங்களை அது வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. அன்பு என்ற கனி எனக்குள்ள இருக்குன்னா நான் இதை ஒப்பிட்டு பார்க்கணும். எனக்குள்ள நீடிய சாந்தம் இருக்குதா? அப்போதான் அன்பு இருக்குன்னு அர்த்தம். எனக்கு அன்பு இருக்குதுன்னு நம்ம சொல்லிக்கிட்டு பார்க்குறவன்ட்ட சிலர்கிட்ட அன்பு காமிச்சிட்ட உடனே ஆவின் கனி எனக்குள்ள இருக்குன்னு நினைச்சிடக்கூடாது. உலகம் முழுவதையும் ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்த போகிற ஒரு எழுப்புதல் அக்னி இந்தியாவிலே போடப்படுகிற காலம் வந்துவிட்டது. ஒரு பக்கம் எழுப்புதல் நடக்கும் பொழுது இன்னொரு பக்கம் உபத்திரவத்தை சந்தித்து தான் ஆக வேண்டும். அதற்கு மத்தியிலே எனக்காக நெருக்க ஆயத்தமா? அந்த எழுப்புதல் அக்னி அந்த அளவிற்கு மாற்றத்தை கொண்டு வந்தது. தமிழ்நாட்டில் இந்த மாற்றம் வரப்போகிறது, இந்தியாவில் இந்த மாற்றம் வரப்போகிறது. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்கள். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. 9 விதமான குணாதிசயங்கள் இணைந்ததுதான் ஆவியின் கனி. இது 9 ஆவிக்குரிய கனிகள் அல்ல. வசனத்தை கவனிங்க. ஆவியின் கனி என்று சொல்லப்பட்டிருக்கிறது, ஆவியின் கனிகள் என்று சொல்லப்படவில்லை. அப்போ இதில் ஒன்று காணப்பட்டு ஒன்று காணப்படாமல் இருந்தால் அந்த பழம் சரியாக முழுமை அடையலைன்னு அர்த்தம். அப்போ அந்த 9 விதமான குணாதிசயங்களும் நிறைந்து காணப்பட்டால்தான் ஆவியின் கனி நமக்குள்ளே இருக்கிறது, வெளிப்படுகிறது என்று சொல்லி அர்த்தம். அதனால் 9மே முக்கியமானது. ஆவியின் வரங்கள் என்று வரும்போது ஒரு வரத்தை பெற்றுக்கொள்ளலாம், 3 வரத்தை பெற்றுக்கொள்ளலாம், அவ்வளவுதான். அல்லது அதுக்கு மேலே சிலர் 9 வரங்களையும் பெற்று செயல்படுகிற ஊழியங்களை நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் ஆவியின் கனி என்று வரும்போது இல்லை 2-3 சுபாவம் மட்டும் எனக்கு இருக்குது போதாது. 9 குணாதிசயங்களை முழுமை அடையும் போதுதான் ஒரு ஆவியின் கனியாக நம்ம கனியை வெளிப்படுத்த முடியும். அதனால வசனத்தை நல்லா கவனிங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இந்த ஆவியின் கனி என்பது என்ன? நம்முடைய சுபாவங்களை வெளிப்படுத்துகிறது. அதில் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இந்த சுபாவங்களை அது வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. இந்த கனியினால் உண்டாகிற நன்மை என்ன? ஒரு மரம், அந்த மரத்தில் தான் கனி காய்க்கும். சில